என்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனதான் எனக்கு இப்போ டேப்லெட்லாம் சாப்பிட்டு படுத்தா தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுவரை சொல்லிட்டா உடனே சினிமாவில் உடனே அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போல கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப நட்போட எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போடமாக தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லாரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். ரொம்ப ஆளு சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டுருக்காங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறது இல்லை, எழுதுறது இல்லை, அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறோமா. இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போதான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். இதுக்கு தான் என்னை ஃபஸ்ட்டு எப்போவுமே கூப்பிடுவாங்க. இங்கெல்லாம் கலகலன்னு ஆகணும்னா என்னை கூப்பிட்ருவாங்க ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க தத்தோ ராதாரவி ஐயா அவர்களுக்கு வணக்கம். சுசீந்திரன் சார் அவர்களுக்கு வணக்கம். வையாபுரி சார் அவங்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த நம்ம டீம் தாவூது டீமுக்கு ரொம்ப வணக்கம். அந்த படம் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு படம். இப்போ ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லைனாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை மாதிரிலாம் நாங்கள் மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி நாங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸஸ்லாம் நிறைய எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் லெமன் ரைஸ் அண்ட் பிக்கிள். இந்த மாதிரி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு மொத்த காசையும் அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூக்கு போட்டு, ஏன் அப்படி பண்ணுற, அந்த அந்த காஸ்ட்லாம் ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டுக்கு போட்டு நிறைய நைட் ஷூட்ஸு, நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வச்சு ஸோ எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட எங்கள் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப நன்றி. தம்பிதுரை சார் ஒரு குழந்தை முகம் கொண்ட ஒரு ரொம்ப நல்ல மனிதன். அவருடைய பேர் தான் இந்த லிங்காக்கும் இந்த கேரக்டர் வச்சிருக்காங்க. அவரோட கேரக்டருக்கு தான் கிட்டத்தட்ட லிங்காவோட கேரக்டரும் இதில். ஸோ ஷாரா பற்றி பேசணும். ஷாராவும் நானும் ரொம்ப நாள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சாரா பற்றி பேசணும். ஷாரா, அப்புறம் நான், அதுக்கப்புறம் லிங்கா, இவங்களுக்கு எல்லாருமே காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குதுன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள காம்பினேஷன் நிறைய இருந்தாலும் டினாமினேஷன்ஸில் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது இல்லை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இந்த படத்தை பாருங்கள். செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்து எங்களுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்கள் தரணும். ஏன்னா ஒரு சின்ன டீம் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் நாங்கள் படம் பண்ண வந்திருக்கோம். நீங்களாம் தான் எங்களை சப்போர்ட் பண்ணோம். ஸோ சப்போர்ட் பண்ணி எங்களை ஏற்றி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் தப்பிப்போம். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது
கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன் என்கிட்ட கேட்டேன், இது என்னடா அப்படின்னா, கீச்சைன்னா அப்படின்னா, எவ்வளோ அப்படின்னா, 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னேன். இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணியை ஆட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார். பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனையும் நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர் இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி, பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்பயும் என் காரில் அந்த மணி இருக்குது. அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோடனையும் அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கையில் மணி இருக்குது, இவரும் மணி மணிங்கிறாரு. சரின்னு நானும் நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால் சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனேன். போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனால் ஒர்க்கு வந்து, அதாவது ஒரு 4 நாள் ஷூட் நடித்தேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடிச்சு அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் நல்ல ஊற வச்சு அடிச்சு, டேய் போதும் நான் உடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வரேன். அது எப்போ படம் ஃபுல்லாக வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல நான் தமிழ்ல தான் பேச போறேன். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன், ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ராகேஷ் அம்பிகாபதி, மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் டைரக்டர் பிரசாந்த் ராமன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக்கல் ப்ராஜெக்ட். அண்ட் வந்து எல்லாருமே கேட்டாங்க, இன்னும் வந்து தமிழ் சாங் தானே இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேது இங்கிலீஷ் சாங் ரெக்கார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஐ திங்க் 10 to 1 வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈவினிங் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் எப்படி முடிக்க போகிறாங்க, வந்து கிளாஸ் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினச்சேன். சாரி கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ நான் போன உடனே அவங்க வந்து ரொம்ப பங்க்சுவலாக முடிச்சிட்டாங்க. அண்ட் நடுவில் ஐ ஆல்சோ ஹேட் டு ரைட் சம் லிரிக்ஸ். ஸோ அது எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, தமிழ் பாட்டு விட இங்கிலீஷ் பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தமிழை நாங்கள் வந்து இது பண்ணல. கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ் லிரிக்ஸ் அண்ட் தமிழ் சாங்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால ஒரு இங்கிலீஷ் சாங் அவங்க ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மன்னிச்சுங்க. அண்ட் எல்லாருமே சினிமா போய் தியேட்டர் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு அப்புறம் வந்து இந்த எங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக நல்ல படம் தான். இல்லை, நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்குலாம் வந்து இந்த படத்தில் சம்பளம், அப்புறம் வந்து சொன்ன சாப்பாடு பிக்கல்லாம் கொடுக்குறாங்க, தனித்தனியாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது. நான் படம் பண்ண ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாள் இருக்குமா சார்? ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன். அதான் எனக்கு இங்கே கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா பிரசாந்த் வந்து வேற மாதிரி என்னன்னா, நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம். ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. அவன் வைக்கிற ஷார்ட்ஸு, பேசுகிற விஷயம் இப்போ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்று மீட்டர் இருக்கணும், இல்லைன்னா மேட்டர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சினிமாவில் 2த்துல எதெல்லாம் ஒன்று. அது அந்த மாதிரி எனக்கு சம்பளம் இல்லைனாலும், சம்பளம் நல்ல சம்பளம், அதை விட நல்ல ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது குறை சொல்ல முடியாது. உணவை பற்றிலாம் எந்த குதவும் இல்லை. உழைக்கிற மக்கள் வந்து பெருசாக சினிமாவில் கொடுக்குற மாதிரி உணவுலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போதான் வராங்க. இப்போ அவங்க அடுத்த படம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சரியா? நம்பிக்கிறேன் சார். அடுத்த படம் பண்ணும்போது எவ்வளோ சம்பளம் கொடுத்துரு சார், சாப்பாடு கரெக்டாக போட்டு சார். ஓகே, நான் கேட்டேன். ஓகேடா ஒன்று ரவி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இருக்க ப்ரெஸ், இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போ? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டோடனே எனக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போறேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்
அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்குமே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் as ஷார்ட் as பாசிபிள். பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களை அன்புடன் வர இருக்குது ரிலீஸ் ஆகி 10 years ஆகுது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ படம், ஹீரோவா நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குனர்கள் சாரி ஓகே என்னுடைய இயக்குனர்கள் இங்கே இருக்க எல்லாருமே. ஸோ எஸ் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா சரி நான் ஹீரோன்னு நினச்சி வெளியில எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அவத்துல ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த படத்தின் மூலியமாக தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்னைக்கு ஷூட்டிங்னால வர முடியல அவரால். அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது டார்லிங் இந்த படத்தில் நான் லீடாக பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்பல ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன டார்லிங் எப்படி நீங்கள் லீடாக பண்ணுறீங்களா டார்லிங், சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்தில் வந்து ஜெயக்குமார் அண்ணா கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்துல ஜெயக்குமார் அண்ணா சொன்னது ஞாபகம் இருக்கு. இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்டா, அந்த படத்துல ஆல்மோஸ்ட் நான் தான் ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடிச்சேன். அந்த சின்ன படம் பண்றேன் நீங்களே, அதுல அந்த படம் பேர் என்ன, தாவூத்ரா, அதுலதான் ஹீரோ பண்றீங்களா, சரி ஓகே வைங்க அப்படின்னு. அப்புறம் சரத்துக்கு வச்சேன், நான் நம்மம்மா ஹீரோ நம்மம்மா அப்படின்னா, சரி ரைட்டு ஓகே. வடி வச்சு சொல்லுவார்ல, எனக்கு வந்து போனை யார் அட்டன் பண்ணது, காலம்புரை நம்ம மாத்திர அட்டன் சொல்லிட்டு போல அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல நம்ம டைரக்டர். எல்லாருமே அதான் சொல்லியிருக்காப்ல. நான் அதனால அதுக்கப்புறம் நான் சொல்றதை விட்டேன். நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்துல அப்படின்னு. படம் பார்த்த பிறகு எதுவும் என்னால முடிவு பண்ணிப்போம். படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. இல்ல ஆனா ஹானஸ்டா படம் பார்த்த பிறகு தெரிஞ்சது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டி இருக்காருன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள். அவர்களுடைய படம்னா என்னுடைய படம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்றாவே பயணிச்சிருக்கோம். டீக்கடல் எலும்பு புலம்பியிருக்கோம், வாய்ப்பு தேடி இருக்கோம். ஸோ அதோட பலன்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது, எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன். இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தோம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்குது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து, சேதுவதன் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து, அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளவு பொறுமையா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப பெருமை வேணும். அதை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் பொறுமையா இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 hours நான் அவரோட ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன், அப்படியே நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னேன். நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம போகலாமா வேண்டாமா. போஸ்டர் டிசைன் பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி ஓகே இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேற எதுவும் நான் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இதே பிரசாத் லேம்பிள் டப்பிங்கில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறாங்க.